முன்னுரை. நகோமியின் குடும்பத்திலே நடைபெறுகிற சம்பவங்கள் இந்த சரித்திர புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புஸ்தகம் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திற்கு அடுத்த புஸ்தகமாக பரிசுத்த வேதாகமத்தில் கோர்க்கப்பட்டிருக்கிறது. இதில் எழுதப்பட்டிருக்கிற சம்பவங்கள் நியாயாதிபதிகளின் காலத்தில் நடைபெற்ற சம்பவங்களாகும். ரூத்தின் சரித்திர புஸ்தகம் சாமுவேல் புஸ்தகத்திற்கு முந்தின புஸ்தகமாக பரிசுத்த வேதாகமத்தில் கோர்க்கப்பட்டிருக்கிறது. ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தின் கடைசி பகுதியில் தாவீதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ரூத்தின் சரித்திர புஸ்தகத்தில் அற்புதங்களை பற்றியோ, நியாய பிரமாணத்தை பற்றியோ, யுத்தங்களை பற்றியோ, தேசத்தில் ஏற்படும் குழப்பங்கள், புரட்சிகள் பற்றியோ எழுதப்படவில்லை. நகோமியின் ஜீவியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும், பாடுகளும், வேதனைகளும் இந்த புஸ்தகத்தின் முதல் பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. இதன் பிந்தின பகுதியில் நகோமிக்கு உண்டான ஆறுதலை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. ரூத்தின் மனம் திரும்புதல் முதலாவதாகவும், அதன் பின்பு அவளுக்கு காண்பிக்கப்பட்ட விசேஷித்த கிருபைகள் இரண்டாவதாகவும் இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழி நடத்துதல் அற்புதமானது. நம்முடைய அன்றாட ஜீவியத்தில் கர்த்தர் தமது கிருபைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறார். நம்முடைய சொந்த குடும்பத்தின் காரியங்களையும் கர்த்தர் பொறுப்பேற்று வழி நடத்துகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத்தின் வம்சத்தில் வந்தவர். இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு மத்தேயு 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. புறஜாதியாரும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்பதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் புறஜாதி தேசத்து ஸ்திரீயாகிய ரூத் இடம் பெற்றிருக்கிறாள். நகோமி, ரூத் ஆகியோர் அனுபவித்த பாடுகளும் வேதனைகளும் இந்த புஸ்தகத்தின் முன்னுரையாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கடின உழைப்பும் மனத்தாழ்மையும், அவர்களுக்கும் போவாசுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிற புதிய உறவு, நகோமியும் ரூத்தும் தாங்கள் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் திரும்ப பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்து பிறந்த ஊராகிய பெத்லகேம் ஊரிலே நடைபெறுகிறது. ரூத் புஸ்தகத்தின் மூல பிரதி எழுதப்பட்ட காலம் சுமார் கிமு 1600 முதல் 1500 வருஷமாகும். இந்த புஸ்தகத்தின் தற்போதுள்ள பகுதி எழுதப்பட்ட காலம் சுமார் கிமு 1163 முதல் 1123 வருஷமாகும். இதை சாமுவேல் தீர்க்கதரிசி எழுதியிருக்க வேண்டும் அல்லது ஏசாயா தீர்க்கதரிசி இந்த புஸ்தகத்தின் தற்போதுள்ள பகுதியை சுமார் கிமு 743 முதல் 683வது வருஷத்தில் எழுதியிருக்க வேண்டும். ரூத் புஸ்தகத்தின் ஆசிரியர் சாமுவேல் அல்லது ஏசாயா. தாவீதின் வம்ச வழியை விளக்குவதற்காக இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ரூத் இந்த புஸ்தகத்தை எழுதியதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. சாமுவேல் இந்த புஸ்தகத்தை எழுதினார் என்று யூதருடைய பாரம்பரிய வரலாறு கூறுகிறது. நியாயாதிபதிகளின் காலத்திற்கு பின்பு இந்த புஸ்தகம் இப்போதுள்ள வடிவத்தின் பிரகாரம் கோர்க்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகளின் காலத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் வரலாற்று நிகழ்ச்சிகளை இந்த புஸ்தகம் விவரிக்கிறது. இதில் உறவின் முறை மீட்பை பற்றிய பிரமாணம் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாற்றில் வரும் புறஜாதி ஸ்திரீயை பற்றிய விவரமும், பாரேசிலிருந்து தாவீது வரை உள்ள தாவீதின் வம்ச வரலாற்றை பற்றிய விவரமும் இந்த புஸ்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது.